தேவதேவனே புதிய இதயமுடனே பயங்கரமான புயலில் பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த அன்பை என்றும் பாடுவேன் சேர்த்தடைத்த அன்பை என்றும் பாடுவேன் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரே இயேசுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரே இயேசுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமின்றி மாளாதே நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமின்றி மாளாதே ஜெயத்தோனியோ பாதுகாத்த ஜெயத்தோனியோ பாதுகாத்த இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் பாலகனையே மறப்பில் நான் வருவேன் என்று சொன்னதா பாலகனையே மறப்பில் நான் வருவேன் என்று சொன்னதா தாழ்த்தி அவற்றை அந்து ஜீவ பாதை என்று போடுவேன் தாழ்த்தி என்னை அவற்றை அந்து ஜீவ இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் பூமி அகிலமும் சாட்சியாகவே போகென்று கட்டளையதா பூமி அகிலமும் சாட்சியாகவே போகென்று கட்டளையதா ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தொண்டு செய்யோவே சத்தமா இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரே இயேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் போற்றி துதிப்போம் என் தேவதேவனே புதிய இதயமுடனே போற்றி துதிப்போம் என் தேவதேவனே புதிய இதயமுடனே
மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 47 அதிகாரம் என்ன சொல்லுகிறது என்றால், 5வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். ஹல்லேலூயா. எப்படி வசனம் சொல்லுது? கருத்துடனே போற்றி பாடுங்கள். ஏனென்றால் அவர் ஆர்ப்பரிப்போடும் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். அவர் வரும் பொழுது அதே பொழுதுதான் வருவார். அதனாலதான் நம்ம எக்கால சத்தத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் தேவனை நம்ம துதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். அதனால்தான் போற்றி துதிப்போம் எம் தேவனே என்று நாம் பாடினோம். ஆமென். நம்முடைய ராஜாவாகிய கர்த்தாவை நம்ம போற்றி பாடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், இந்த கண்மலையானவரை என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி இதை நம்ம பார்த்து பாடணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கும் மைண்டுக்குள்ளேயும் இந்த பாடல் இருக்கிறது. ஆகையால் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நல்ல கரங்களை தட்டி நாம் பாடி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே. நீங்க தான் பாட போறீங்க. நம்முடைய சபையின் சத்தம் கேட்க போகிறது. மாட்சிமையோடு கூட. ஆமென். முழு ஆத்துமாவோடு கூட சிறகுகளின் நிழலிலே என்னை மகிழ செய்கிற தேவன். சிறகுகளின் நிழலிலே எங்களை மகிழ செய்கிற தேவனே, தூயவரே தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆண்டவரே, உமக்கே துதி ஆண்டவரே. என்னுடைய உள்ளத்தில் இருந்து ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. சத்தமா எல்லா பிள்ளைகளும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. என்னுடைய பலவீன நேரங்களில் உம்முடைய கிருபை ஆண்டவரே, நேரங்களில் உம்முடைய கிருபை தந்தீரையா. சத்தமா சொல்லி பாடுவோமா? எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
நடத்துகிற வல்லமை உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். வெற்றி கொடி பிடி
ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. அல்லேலூயா நல்ல சத்தமா பாடு. அல்லேலூயா என்று சொல்லு ஆனந்த துனியினாலே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா 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 பாடுவே, ஆனந்த. எத்தனை நன்மைகள் உங்க வாழ்க்கையிலே, எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நினைத்து பார்த்தால் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நன்மைகளை செய்த தேவனுக்கு ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அப்படி ஒரே மனதோடு கூட அவரை ஆராதிப்போமா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை ஆராதனை செய்வோம். ஆராதனைக்குரியவர் நம்முடைய தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோம். பரிசுத்த உள்ளத்தோடு கூட ஆவியானவரே, ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே, உம்மை அவரை ஆராதிக்க ஆராதிக்க நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஆராத காயங்கள் எல்லாம் வச்சு அவர் ஆச்சரிய தேவனாய் இருக்கிறார். எங்கள் முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Yes, Lord, ஆண்டவரே, இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆவியிலே ஆவியிலே பணிந்து குனிந்து அவரை ஆராதனை செய்வோமா? ஆராதனை செய்வோமா? கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போடு கூட, ஓ ஆனந்த சத்தத்தோடு கூட தூதர்களோடு அவரை ஆராதிப்போம். இந்த இடம் முழுவதும் தேவ தூதர்கள், தேவனுடைய பரிசுத்த தூதர்கள் இறங்கி இருக்கிறார். பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு உம்மை நாம் ஆராதிக்க தொடங்கின நேரத்திலே அவருடைய தூதர்கள் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறார். அவருடைய பரிசுத்த கரம், அவருடைய பரிசுத்த வல்லமை. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நினைக்கட்டும் அப்பா. ஓ thank you Jesus, thank you mighty Father. ஓ hallelujah. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லா வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எல்லா மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவர் மாத்திரமே. எல்லா மாட்சிமைக்கும் உரியவர் நீர் மாத்திரமே. எல்லா கணத்திற்கும் உரியவர் நீங்க மட்டுமே ஆண்டவரே. என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நான் துதிக்கிறேன், உமக்கு மகிமையை செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நாளை நீ ஜீவனோடு கொண்டு வந்ததற்காக நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் ஆண்டவரே. உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே.
சொல்லுங்க, என் முழு பலத்தோடு கூட உம்மை நான் துதிக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்க சரீரம் அவரை மகிமைப்படுத்தட்டும், உங்களுடைய ஆவி தேவனை மகிமைப்படுத்தட்டும், உங்களுடைய ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்தட்டும். எல்லாம் வாயில முணுமுணுக்காதீங்க. வாயை திறந்து உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். உங்கள் வாயை விரிவாய் திறக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நிரம்பி வரும். நீங்க வாயை விரிவாய் திறக்கும் பொழுது உங்கள் படிப்பிலே ஒரு ஆசீர்வாதம். நீங்க வாயை விரிவாய் திறந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற கட்டுகளை கர்த்தர் உடைத்து போட அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. உங்க சத்தம் மேலே எழும்பட்டும். உங்கள் ஆர்ப்பரிப்பின் சத்தம் மேலே எழும்பட்டும். உங்க சத்தத்தின் ஆர்ப்பரிப்பு தேவன் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்க துதிக்க 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 சாத்தானுடைய கோட்டை இடிந்து விழுகிறது. நீங்க துதிக்க 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 உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற சபிக்கப்பட்ட சாத்தான் முறியடிக்கப்பட்டு போகிறான். நீங்க தேவனை ஆர்ப்பரிப்போடு சத்தத்தோடு ஆராதனை செய்யும் பொழுது, நீங்கள் ஆராதிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற சாத்தானுடைய கூட்டங்கள், ஓ அது ஒரு வழியாய் அல்ல, 7 வழியாய் ஓடி போகிறது. உங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். நீங்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் தேவனை துதிக்கும் பொழுது, தேவனை உயர்த்தும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, தேவனுக்கு கனத்தை செலுத்தும் பொழுது மட்டுமே. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. உங்கள் ஆர்ப்பரிப்பின் சத்தம் பரலோகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. உங்கள் ஆர்ப்பரிப்பின் சத்தம் தேவ தூதர்கள் தூபங்களாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உங்கள் ஆர்ப்பரிப்பின் சத்தம் நம்முடைய சபையின் ஆர்ப்பரிப்பின் சத்தம். தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ மகிமை உங்க மேல, தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்க மேல, தேவனுடைய அக்கினியின் வல்லமை உங்க மேல, தேவனுடைய அக்கினியின் கரம் உங்க மேல. ஹalleluya, ஓ ஹalleluya. ஆண்டவரே, பலவீனத்தோடு வந்து நிற்கிறப்பா, என்னால ஜெபிக்க கூட முடியல நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஆவியானவருடைய வல்லமையின் காற்று உங்க மேல வீசிக் கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை சும்மா நிற்பதற்கு கொண்டு வரவில்லை இந்த இடத்துல. ஒரு சிறு கூட்டமாய் ஆண்டவர் தெரிந்தெடுத்ததின் நோக்கம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹalleluya, ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக எல்லா பிள்ளைகளும் உங்களுடைய பரிசுத்த கரங்களை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராய், வானத்துக்கு நேராய் ஏறெடுத்து எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரையுமே நான் துதிக்கிறேன் அப்பா. அவரை பார்த்து சொல்லுங்க. அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள், அவருடைய முகத்தை மட்டுமே நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நான் உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்கப்பா. நீங்க பரிசுத்தரா இருக்கிறீங்க, என்னையும் அப்படி நடத்தும் ஆண்டவரே. Thank you Jesus. ரிமலா சந்தரா கரபலகபா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவரை நோக்கி பார்த்த முகங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மனுஷனை பார்த்து கொண்டிருக்கீங்களா? சொந்த பந்தங்களை பார்த்து கொண்டிருக்கீங்களா? யாரையும் நீங்க பார்க்க வேண்டாம். கடந்த நாட்களிலே ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம் அதுதான். நம்ம சுற்றிலும் முற்றிலும் பார்ப்பதை பார்க்கிலும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வமே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் சொல்லுங்க, எனக்கு ஒரே வழி நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. அவரை பார்த்து நீங்க சொல்லுங்க. இங்க இருந்து நாங்க சொல்றது இல்ல, நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு ஒரே ஒரு வழி நீங்க தான்ப்பா. நான் யாருக்கிட்ட போவேன்? உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்ல ஆண்டவரே. உங்களை விட்டா எனக்கு வேற வழியும் தெரியாது ஏசப்பா. உங்க பாதையில வந்து உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. உங்க பாதம் தான் எனக்கு தஞ்சம், உம்முடைய பாதம் தான் எனக்கு தஞ்சம். Thank you Jesus. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் அடைக்கலம், நீரே என் தஞ்சம். கரங்களை உயர்த்தி, நீரே என் கோட்டை. எல்லா பிள்ளைகளும் கரங்களை உயர்த்தி இயேசுவை பார்த்து, நீரே
என் ரட்சகர். பயத்திருந்து சொல்ல மாட்டீங்களா? நீரே ராஜா. நீங்க தான் அப்பா எனக்கு எல்லாமே. நீரே என் தஞ்சம். சொல்லுங்க சொல்லுங்க. நீரே என் கோட்டை. நீங்க போதும் ஆண்டவரே. நீரே என் ரட்சகர். நீங்க தான் எனக்கு எல்லாமே. நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். இனிதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே, கரங்களை உயர்த்தி உண்மையா சொல்லுங்க. நான் உம்மை தேடுவேன் ஆண்டவரே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே, இயேசுவே என்று கூப்பிடுவோமா? இயேசுவே, நீங்க தாண்டடி ராஜா. எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. இயேசுவே, இயேசுவே, மீட்பர் இயேசுவே. இயேசுவே ராஜா. இயேசுவே தேவன். இயேசுவே மீட்பர். ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீதான் எங்கள் மீட்பர், நீதான் எங்கள் தேவன். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. நீதான் எங்கள் ரட்சகர். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். சொல்லுங்க, வாய் திறந்து சத்தமா. இயேசுவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya ஹalleluya. தகப்பனுக்கு கைகளை தட்டி நன்றிகளை ஏறெடுப்போமா? ஆமென். நம்முடைய ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி 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 நன்றி. உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றிகளை சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. நன்றி உள்ள இதயத்தோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அப்படி இரண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, உம்மதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே. பாடுங்க எல்லாரும், கை உயர்த்தி. முழு இதயத்தோடு உம்மை
ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கப்படுவோர்க்கு ஒடுக்கப்படுவோர்க்கு நீங்க தான் புகலிடம். நெருக்கடி வேளையில் எங்கள் புகலிடம் நீங்க தான் பா. சொல்லுங்க. நெருக்கடி வேளையில் புகலிடமே நெருக்கடி வேளையில் புகலிடமே. சொல்லுங்க சகோதர சகோதரி எல்லாரும். நெருக்கடி வேளையில் நம்முடைய புகலிடத்தை பார்த்து இரண்டு கரங்களை உயர்த்தி உன்னத மாணவரே என் உறைவிடம் நீர்தானே. சொல்லுங்க உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே நீர்தானே. உயர்த்துகிறோம் ஒரு முறை கூட கைகளை உயர்த்தி எல்லாம் கைகளை உயர்த்தி எல்லாரும் 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 இரண்டு கரங்களை முடிந்தவர் உயர்த்தி சொல்லுங்க. உம்மை போற்றுகிறோம். கைகளை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு நன்றிகளை கொண்டு வரலாமா? நல்ல கரங்களை தட்டி ஓ ஹalleluya. மகிமையுள்ளவரே, பரிசுத்தம் உள்ளவரே, ஜீவன் பலன் ஆரோக்கியத்தை தருகிறவரே, மக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நல்ல கையை தட்டி சகோதர சகோதரி எல்லாம் முழு பலத்தோடு நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நாம மகிமைப்படுவதாக தகப்பனே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.